மலைமகள் பார்வதி தேவியின் அம்சமான துர்க்கையின் ஒரு வடிவமான சைலபுத்ரி என்ற திருநாமத்தில் மலைமகளையே கொண்டாடும் நாள்தான் நவராத்திரியின் முதல் நாள். சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி, அம்மனுக்கு 9 ராத்திரிகள் நவராத்திரி என்று சொன்னாலும் நவராத்திரி தினங்களில் பகலில் கண்டிப்பாக சிவ பூஜை செய்து மாலையில் அம்பிகைக்கு பூஜை செய்வதுதான் சிறப்பு. சிவபெருமானின் சக்தியை கொண்டாடும் நாட்கள் தான் நவராத்திரி. மகேஸ்வரனின் தேவியாக மகேஸ்வரி அன்னையாக வழிபடும் நாள் இது. வெள்ளை புடவை உடுத்தி வெண்பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து மல்லிகைப்பூ அர்ச்சனை செய்து சைலபுத்ரி தேவியை வழிபட வேண்டும். காலையில் ஏறி வரும் அன்னையை பார்த்தால் ஏதோ வீரமாக தோன்றினாலும் சாந்தம், அமைதி, சமாதானத்தின் உருவமாக காட்சி கொடுக்கிறாள். என்னத்தான் சம்பாதித்தாலும் இறுதியில் சந்தோஷத்தை தேடித்தானே மனிதன் பல இடங்களுக்கும் செல்கிறான். காளை என்பது சிவபெருமானுக்கு முன்னிருக்கும் வாகனமான நந்தியை நமக்கு நினைவுபடுத்துகிறது. பார்வதி தேவியின் அம்சம் என்பதை தெளிவுபடுத்தவே அவள் காளையில் வருகிறாள். வலது கையில் திரிசூலமும் இடது கையில் தாமரை மலரும் இருக்கிறது. சிவபெருமானின் கையில் இருக்கும் திரிசூலத்தை போலவே தன் கையிலும் திரிசூலத்தை ஏந்தி இருக்கிறாள். 3 கூர்மையான முனைகளை கொண்ட திரிசூலம் எதிரிகளை அழித்து நான் வெற்றி காண போகிறேன் என்பதை உணர்த்துகிறது. உலக நாட்டத்தை துறந்து இறைவனை நோக்கிய ஆன்மீக பயணத்தை அவள் கையில் இருக்கும் தாமரை மலர் குறிக்கிறது. குண்டலினி சக்தியை தூண்டுவதை குறிப்பதற்காக பாதி விரிந்த தாமரையை கையில் வைத்திருக்கிறாள். 2 கரங்களுடன் இயல்பான தோற்றம் கொண்டவள். பெண்கள் முழு ஆவலுடன் காத்திருந்த நாள்தான் நவராத்திரியின் முதல் நாள். சக்தியின் முதல் வடிவமாக இருக்கும் அம்மன் தான் சைலபுத்ரி. இறைவிக்கு செய்யும் 16 வகை சேவைகளையும் செய்து தேவதூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்வார்கள். கண்ணீர் விலகி மகிழ்ச்சியாக வாடப் போகிறீர்கள் என்பதை காட்டும் நாளிது. தூய்மையின் சின்னமாக எளிமையான வெள்ளை சேலையுடன் காட்சி கொடுக்கும் அம்பிகையை இன்று வழிபட்டால் மனநலம் நன்றாக இருக்கும். பிரதிபதா என்று கொண்டாடப்படும் பிரதமை திதியில் இந்த நாள் வருகிறது. மூலாதார சக்கரத்தின் முதல் சக்கரமாக சைலபுத்ரி அன்னை இருக்கிறாள். ஆன்மீக இருளை அகற்றி அறிவை கொடுக்கும் சரஸ்வதி தேவி வெள்ளை புடவை உடுத்தி வெள்ளை தாமரையில் அமர்ந்து அன்னத்தில் உலா வருகிறாள். ஆனால் இன்று துர்கா தேவி சைலபுத்ரியாக வெள்ளை புடவையில் அமைதியின் சின்னமாக காட்சி கொடுக்கிறாள். இளம் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிற உடையும் உடுத்துவார்கள். இன்று மாலையில் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து வளையல் ஜாக்கெட் துணி கொடுத்து அம்பிகையின் மந்திரத்தை 108 முறை உச்சரித்து பூஜையை நிறைவு செய்வது சிறப்பு. நன்றி.